செஷன். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருக்கு, தென் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. லெட்ஸ் மூவ் டு தி செஷன். So let some people join. Okay. Hello Tentation, how are you? I'm good. So last sessionsல என்ன பார்த்தோம், குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பத்தி டீல் பண்ணோம். சோர்ஸ்ல இருந்து நான் வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த குவாலிட்டி அனலைஸ் பண்ணி தான் சப்ளை பண்ணோம் இல்லையா. அதோட பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் என்ன, கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் என்ன, வாட் இஸ் த பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே டீல் பண்ணோம். ஸோ ஹோப் that sessions is helpful for you. Next we are going to deal with treatment of water. எதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பத்தி படிக்கணும் நம்ம? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆயிருக்க வாட்டர் வந்து கண்டிப்பாக பியூரா இருக்காது. இட் இஸ் நாட் பியூர் as well as நாட் ட்ரிங்கபிள். லைக் அப்போ ரிவர்ல இருந்து, இட் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ரைட், ரிவர்ல இருந்து நான் வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் டேரக்டாகவே ட்ரிங்க் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரீட் இட். ஸோ யாரெல்லாம் செஷன்ஸ்ல இருக்கீங்களோ ஜஸ்ட் கிவ் மீ அ தம்ஸ் அப் ஸோ தட் ஐ கேன் எத்தனை பேர் வந்து செஷன்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே பை. ஸோ மெயினாக வந்து நான் எங்க இருந்து என்னோட சோர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து டிசைட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவரா இருக்கலாம், டீப் வெல்லா இருக்கலாம், ஸ்ப்ரிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோர்ஸை பேஸ் பண்ணி வாட்டருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ எதுக்காக மெயினாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு ரைட். ஸோ we are going to deal with impurities today. Fine. Hi Sapna, good evening. Okay, before that, number Sparks Academy, we have created a Telegram group for you, exclusively for all the civil engineering aspirants out there. Because இப்போ நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய படிச்சுட்டு இருக்கோம். எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், குவிஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்காகவே we designed a daily civil quiz சேனல். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் டைரக்ட்லி தேர். அண்ட் டெய்லியுமே உங்களுக்கு வந்து குவிஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டூ ஃபாலோ தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமின்னு ஜேடிஓக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் டிஆர்பி, பாலிடெக்னிக், டிஎன்பிசிஏக்கானதும். ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்கறதா சொன்னேன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மேஜரா வந்து ஏதாவது இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா வி கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் ரைட். வாட் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட்? இட் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி இம்பியூரிட்டிஸ். ஓகே, மேபி என்னோட இம்பியூரிட்டி ஒரு பாலித்தீன் பேக்கா இருக்கலாம், ஒரு லீஃபா இருக்கலாம், ஒரு சஸ்பெண்டட் சாலிட்ஸா இருக்கலாம், டிசால்வ்டு சாலிட்ஸா இருக்கலாம். இட் கேன் பி இன் எய்தர் எனி ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து சேம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் குவான்டிட்டி லார்ஜ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டிசால்வ்டு கேசஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டிசால்வ்டு கேசஸ்க்கும் நான் இந்த மாதிரி சஸ்பெண்டட் சாலிட்ஸ்க்கும் சேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. ஐ ஹாவ் டு டிசைட் விச் ட்ரீட்மெண்ட் ஷுட் ஐ கிவ் ஃபார் த வாட்டர். அதுவுமே மேஜரா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா நம்ம எந்த சோர்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ வாய்ஸ் வந்து இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சோர்ஸ்ல இருந்து என்னோட வாட்டர் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது
I can avoid some form of treatments. River water எடுக்கிறேன் அப்படிங்கும்போது I can avoid some form of treatments. For example, ground waterல அவ்வளோ அந்த வாட்டர்ல பர்டிகுலரா ஏர் கண்டென்ட் கம்மியா இருக்குமா, அதுக்கு நான் ஏரேஷன் கொடுப்பேன். இதுவே ரிவர் வாட்டர்ல நான் ஏரேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஸோ சாலிட்ஸ் எக்ஸ்ட்ராவா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ரிவர் வாட்டர்ல, அங்க நான் வந்து சாலிட்ஸ் ரிமூவலுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பேன். இது மாதிரி we have to decide which treatment we need to give depends on the sources. ஸோ சோர்சஸ் தான் நமக்கு முக்கியம். அதை டிபெண்ட் பண்ணி என்னென்ன ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு பிஃபோர் டீலிங் ஆன் தட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதாவது லீவ்ஸ், ட்விக்ஸ் இது மாதிரி இருக்கலாம், இல்லை கொலாய்டு சாலிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கொலாய்டு? கிளே, சில்ட், மைக்ரோ ஆர்கானிசம் இது மாதிரி இருக்கலாம். டிசால்வ்டு சாலிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். டிசால்வ் சாலிட்ஸ்னா என்ன? மெயினாக எனக்கு வந்து ஏதாவது டிசால்வ்டு சால்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், ஹார்ட்னஸ் இருக்கலாம். ஸோ மெயினாக ஹார்ட்னஸ் காசாகிறதுக்கு ரீசன் என்ன? டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் salts, right? Good evening, Abhirami. Then dissolved gases, carbon dioxide, hydrogen sulfate, methane, ammonia இது மாதிரி dissolved gases present ஆயிருக்கலாம். இங்க dissolved gases ரிமூவ் பண்றதுக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை போய் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுக்காக தான் நேச்சர் ஆஃப் இம்பியூரிட்டிஸை நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் we are going to move on the what are the type of treatments. For example, பிசிக்கல் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது மாதிரிலாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். என்னோட இம்பியூரிட்டிஸ் அதுக்குன்னு சில பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் லீவ்ஸ். ஓகே, ஒரு பாலித்தீன் பேக் இது மாதிரிலாம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ், இதோட சைஸை பேஸ் பண்ணி நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணி இதோட இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணுவேனா? ஓகே, இதுவே ரொம்ப மைன்யூட்டான சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அது மாதிரி எதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கே நான் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணுறது மூலமா அந்த இம்பியூரிட்டியை நான் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பியூரிட்டிஸோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ என்னென்ன நம்ம வரும் அதில்? டென்சிட்டி, சைஸ், விஸ்காசிட்டி, solubility. So impurities oda physical natures study பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். This is physical treatment process. Chemical treatment process same applies here. Impurities oda chemical nature, அப்படி என்ன chemical nature அதுல present ஆயிருக்கும்? Absorption capacity, ion exchange capacity, அது precipitate ஆகிறதுக்கான டைம் டேக்கிங் நேச்சர் இதெல்லாம். ஓகே, ஸோ இனிஷியலாக நான் ஏதாவது ஒரு ஆக்சிடைஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது, அந்த பிரிசிபிடேட்டை வச்சு நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவேனா அந்த சப்ஸ்டன்ஸை. ஸோ இதெல்லாம் இதில் வரும், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வரும். ஒன்றும் இல்லை, கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸை டிபெண்ட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன் அப்படின்னா தோஸ் கம்ஸ் அண்டர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் biological treatment process. Here also we are going to look on biological activities of the impurities. Biological activity. So என்னென்ன biological activities இருக்கு? For example, in the presence of oxygen, absence of oxygen, both in the presence of presence as well as the absence of oxygen, அது மாதிரி different forms இருக்கும் இல்லையா? Aerobic, anaerobic, facultative அது மாதிரி. So இதெல்லாம் இந்த biological activity அந்த depends of the presence of oxygen base பண்ணி இருக்கு அப்படின்னா that comes in biological treatment process. Example என்னென்ன? ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். லைக் இப்போ சஸ்பெண்டட் growth system எடுத்துக்கலாம், attached growth system எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி biological process பேஸ் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா that comes under biological treatment process. நம்ம இன்னுமே ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோ. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் டு தி கொஸ்டின் செக்ஷன். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத லேட்டரா நம்ம பார்ப்போம். புரிஞ்சுதா? இப்போ ட்ரீட்மெண்ட் எதுக்காக பண்றோம், என்னென்ன ஃபார்ம் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது எதனால இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி சோர்சஸ்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோர்ஸ் டிபெண்ட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இதுவுமே கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குமா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் கிரவுண்ட் வாட்டர் விச் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி, ஃபார் சர்ஃபேஸ் வாட்டர் விச் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி, அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு ஃப்ளோ சார்ட்டாவே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ பார்த்துருவோமா எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ கிரவுண்ட் வாட்டர் தட் இஸ் கண்டெய்னிங் எக்ஸசிவ் அயான், டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆர்டரஸ் கேசஸ். ஸோ எனக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர்ல ஆர்டரஸ், அதாவது டிசால்வ்டு கேசஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குது. அதுதான் வந்து ஆர்டரஸ் கேசஸ், ஸ்மெல் வரக்கூடிய கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு, அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் எனக்கு அதிகமா இருக்கு, ஆஸ் வெல் அஸ் எக்ஸசிவ் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிரவுண்ட்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதெல்லாம் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? ஏரேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். எதுக்கு ஏரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை வச்சு சொல்லுங்க, இந்த ப்ரெசன்ஸ்லாம் வச்சு சொல்லுங்க, கரெக்டா யார் கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஏரேஷன் இதுல அபோவ் ஃபார்ம்ல எதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஏரேஷன் கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? கைண்ட்லி ஆன்சர். இங்க கிட்டத்தட்ட 8-9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ட்ரை டு ஆன்சர். தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸசிவ் அயான் ரிமூவ் பண்றதுக்கா, டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்றதுக்கா, ஆர்டர்லெஸ் கேசஸ் ரிமூவ் பண்றதுக்கா, இதெல்லாம் வந்து இதுல எது நான் ரிமூவ் பண்றதுக்கு ஏரேஷன் மெத்தட் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை. ஆர்டர் கேசஸ், வெரி குட் மா, வெரி குட் இன்டென்ஷன். ஸோ ஆர்டர் கேசஸ் ஆஸ் வெல் அஸ் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் நத்திங் பட் வாட்? டிசால்வ்டு கேசஸ். வெரி குட் அபிராமி. ஸோ இது மாதிரி கேசஸ் ஏதோ ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்றதுக்கு ஏரேஷன் கொடுப்போம். இன்னுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம், ஏரேஷன் பண்றது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ கிரவுண்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம ஏரேஷன் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபிளாக்குலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட், ரேபிட் சாண்ட் கிராவிட்டி ஃபில்டர். இங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ரேபிட் சாண்ட், இது மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு எது நீங்க வந்து சப்போஸ் கிரவுண்ட் வாட்டர்ல எக்ஸசிவ் அயன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா எந்த சாண்ட் ஃபில்டர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு அடுத்து டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் சப்ளை. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சப்ளை பண்ணுவோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ சார்ட், ட்ரீட்மெண்டோட ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இஃப் கிரவுண்ட் வாட்டர் ஹேவிங் ஒன்லி CO2 அன்ஆர்டரஸ் கேசஸ், எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இந்த எக்ஸசிவ் அயான்ஸ்லாம் எதுவும் ப்ரெசென்ட் ஆகல, வெறும் CO2வும் ஆர்டரஸ் கேசஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஏரேஷனும் டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் பண்ணாவே போதும். ஓகே, எனக்கு வந்து இங்க சாலிட்ஸ் எதுவும் இல்லை, நான் செடிமெண்டேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை, பிகாஸ் கிரவுண்ட் வாட்டர்ல மோஸ்ட்லி டசன்ட் கண்டெயின் எனி சாலிட்ஸ். ஓகே, ஸோ there won't be any sedimentation flocculation methods. ஓகே, புரிஞ்சுதா எதுக்காக இதுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணேன்ட்டு. ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க, ஏரேஷன் ஒரு ஆப்ஷன்ல, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒரு ஆப்ஷன்ல, இது மாதிரிலாம் கொடுத்துட்டு they will ask groundwater that only contains CO2, the treatment that we have to do is, அது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே ஃபைன், let's move to the next slide. சர்ஃபேஸ் வாட்டர். நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் வாட்டர் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ சர்ஃபேஸ் வாட்டருக்கு வந்துட்டோம். மேஜரான சோர்ஸ் என்ன சர்ஃபேஸ் வாட்டர்ல சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. So surface water with turbidity less than 50 NTU, nephelometric turbidity unit. ஓகே, ஸோ 50 NTU விட கம்மியா இருக்கு. டர்பிடிட்டியை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம், ppm, JTU, NTU, FTU இது மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் தி யூனிட் தான் வந்து NTU. ஓகேங்களா. ஸோ டர்பிடிட்டி 50க்கு கம்மியா இருக்கு அண்ட் வேர் சஃபிஷியன்ட் லேண்ட் இஸ் அவைலபிள். ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு சஃபிஷியன்டான லேண்ட் இருக்கு அப்படின்னா வெறும் நான் செடிமெண்டேஷன் அண்ட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரிங் தென் டிஸ்இன்ஃபெக்ஷன். இங்க நான் என்ன கொடுக்கல, ஏரேஷன் கொடுக்கல, எனக்கு தேவைப்படல. வெரி குட் இன்டென்ஷன், ரிவர்ஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ செடிமெண்டேஷன், ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், டிஸ்இன்ஃபெக்ஷன், இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்தா போதும். ஓகே, இதுவே வந்து ஹைலி பொல்யூட்டட் சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இந்த கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர்ல நம்ம என்னதான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் படிச்சாலும், சப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் படிச்சாலும் மேஜர் 60 to 70% நம்ம வீட்டுக்கு வர தண்ணி, இன்னைக்கு நீங்க போயிட்டு பிடிச்சிருப்பீங்களா, அந்த தண்ணி வந்து எங்க இருந்து வருது, ரிவர் வாட்டர்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா. ஸோ ரிவர் வந்து டென் டு கெட் பொல்யூட்டட், இண்டஸ்ட்ரீஸ் சைட்ல இருக்கலாம் ரிவர். ஸோ வந்து அது பொல்யூட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. மேபி ஆல்கே க்ரோத் இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் இருக்கலாம், ரிவர் ஆஸ் வெல் அஸ் இந்த லேக் பான்ஸ். நம்ம வந்து ரிவரை விட இந்த லேக் பான்ஸ் எல்லாம் இந்த ஆல்கே க்ரோத் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கும். அங்க இருந்துலாம் என்னோட சோர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது we need to do all the process. முக்கியமா வந்து எனக்கு ப்ரீ குளோரினேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே நான் ப்ரீ குளோரினேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஏரேஷன், ஃபிளாக்குலேஷன், செடிமெண்டேஷன், அதுக்கடுத்து ஃபில்டருக்கு தண்ணியை அனுப்பிட்டு திரும்ப
நான் டிஸ்இன்ஃபெக்ஷன்லயும் என்ன பண்ணுவோம், குளோரின் ஆட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் க்ளோஸ்ட் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எல்லா டிஸ்இன்ஃபெக்ஷனும் முடிஞ்சபடி நான் சப்ளைக்கு அனுப்பலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் தயவு செஞ்சு அந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் ஆஃப் திஸ் செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர்ல கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? நான் இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் மேட்டரை ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன ப்ராசஸ் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதுக்காக திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன் கார்டோட எடுத்து வச்சுக்கோங்க, இன்னைக்கே மெமரைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஃபைன். இப்போ சாஃப்ட்னிங்னா நான் வந்து சாஃப்ட்னிங் ப்ராசஸ் எதுக்காக பண்ணுவேன், ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. செடிமெண்டேஷன் ப்ராசஸ் எதுக்காக பண்ணுவேன், ஏதோ சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் ஸ்லைட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இது எப்படி மேம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது டவுட் வரும் இல்லையா? இனிஷியலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரிமூவிங் கலர் ஆர்டர் டெஸ்ட் விச் மெத்தட் வி ஷுட் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், ஃபில்ட்ரேஷன்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சிங்கிள் கொஸ்டினாக கேட்பான். ஆர்எல்ஸ் ரொம்ப டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச ஃபார்மேட் இது மாதிரி இதுக்கெல்லாம் என்னன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? இது ஏன்னா ஜேடிஓல 2023ல we can expect this match the following. ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வேரியேஷன் அப்படிங்கிறது ஏன்னா நாங்கள் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா கலர், ஆர்டர், டேஸ்ட், சப்போஸ் ஃபெரஸ் அண்ட் மேக்னீஸ் கண்டென்ட்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, டிஸ்இன்ஃபெக்ஷன் எதுக்காக பண்ணுவோம், ஆப்வியஸாக பேத்தஜெனிக் பாக்டீரியா. பேத்தஜெனிக் பாக்டீரியானா என்ன, த மைக்ரோ ஆர்கானிசம் தட் இஸ் காசிங் டிசீஸ் இஸ் கால்ட் பேத்தஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் இல்லை சப்ஸ்டன்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த கான்செப்சுவல் செஷன் வந்து ரொம்ப ஃப்ரீ, ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரீயாக தானே அவைலபிளாக இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வந்து நம்ம செடிமெண்டேஷன், அதுக்கடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அண்ட் டூ ஃபாலோ அவர் சேனல். ஏதாவது கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூஸ்வலாகவே ஸ்பார்க்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் எதுக்கு, ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டேன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து மெயினாக எதுக்கு, ஏதாவது டிசால்வ் மேட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டிசால்வ் சாலிட்ஸ், கொலாய்டல் சாலிட்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன். பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அப்படின்னா சர்டன் பர்சன்டேஜ் பாக்டீரியா எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரேபிட் சாண்ட் ஃபில்டர் சர்டன் பர்சன்டேஜ் பாக்டீரியா எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எது ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் ஃபார் பாக்டீரியல் ரிமூவல் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்க்ரீனிங், ஆப்வியஸா ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ்னா என்ன மேம், ஏதாவது ஒரு உட் இருக்கு, பிரான்ச் விழுந்து இருக்கு, ரிவர் இருக்கு, லீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரீனிங் யூஸ் பண்ணுவோம். பாலித்தீன் பேக் ஏதாவது இருக்கு, அது மாதிரிலாம் கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்க்ரீனிங் மெத்தட் போகும். அதுலேயே நமக்கு வந்து ஃபைன் ஸ்க்ரீனிங், கோ ஸ்க்ரீனிங் அதெல்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன். ஏதோ சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு செடிமெண்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாஃப்டனிங். ஓகே, ஸோ சாஃப்ட்னிங் எதுக்கு பண்ணுவோம், ஆப்வியஸாக அந்த வேர்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. டு சாஃப்டன் தி வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். ஓகே, ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தட் இஸ் அவைலபிள் ஃபார் வாட்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்க்ரீன். ஓகே, ஸோ டைரெக்டாக எனக்கு ஒரு ரன் ஆஃப் இருக்கு, இல்லை ரிவர்லேருந்து தான் நான் என்னோட சோர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் கொடுப்போம். ஓகே, ஸோ ஸ்க்ரீனிங் வந்து ஜஸ்ட் இப்படி இன்க்ளைண்டாக ப்ரொவைட் பண்ணி வச்சுப்போம் த்ரூ அவுட். இப்போ இதுதான் என்னோட ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்னா அந்த டுவர்ட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது அக்ராஸ் தி, அதை வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம், அக்ராஸ் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இது மாதிரி ஸ்க்ரீனை வந்து நம்ம இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இது வந்து சைட் வியூ. ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், எனக்கு வந்து அதில் 2 ஸ்க்ரீன் இருக்கா, ஒன்று வந்து கோ ஸ்க்ரீன், இன்னொன்று ஃபைன் ஸ்க்ரீன். 2 ஸ்க்ரீன் இருக்கா, அண்ட் கோ ஸ்க்ரீன் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ஸ். ஜன்னல் கம்பிலாம் பார்த்துருப்பீங்களே, அது மாதிரி சர்டன் டயாவோட எனக்கு பாரா இருக்கும், பார் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டயாவோட வேல்யூ என்ன, 25 டயாமீட்டர், யூஸ்வலா 25 mm. யூஸ்வலா 25 mm டயாமீட்டர் இருக்க பார் வந்து யூஸ் பண்ணுவோம்.
தென் இதோட ஸ்பேசிங் என்ன, அது நமக்கு முக்கியம் இல்லையா? த ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ் இஸ் அரௌண்ட் 75 to 100 mm சென்டர் டு சென்டர். ஸோ இந்த பார்ல இருந்து இந்த பார், இந்த சென்ட்ரல் டு சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 75ல இருந்து 100 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த வேல்யூ. ஃபைன். முக்கியமான விஷயம், இது என்ன ஆங்கிள் பிளேஸ் பண்றாங்கிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ஸ்க்ரீன்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா விச் ஒன் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் கேட்பான். தென் இந்த ட்ராஷ் ரேக்னா என்ன அப்படிங்கிறது கேட்பான். ஃபைன் ஸ்க்ரீனுக்கு இன்னொரு நேம், அது மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கு, சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா என்ன ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். 45 டிகிரில இருந்து 60 டிகிரி வரைக்கும் யூஸ்வலா பிளேஸ் பண்ணுவோம். இது டிகிரியா கேட்டுட்டா ரொம்ப ஈஸி. இதுவே கொஞ்சம் உங்களை டஃபரா கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபா செட் பண்ணணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேட்பானா, H/V யூஸ்வலா படிப்போம்ல, இந்த ஸ்லோப் வந்து H/Vல படிப்போம்ல, அந்த ஃபார்மெட்ல கேட்கலாம். ஸோ 3V to 1H, இதுல இருந்து 6V to 1H. எப்படி வந்து இந்த டிகிரியில எப்படி ரேஞ்ச் மென்ஷன் பண்றோமோ அது மாதிரி இந்த ரேஞ்ச். அப்போ 4V to 1H ப்ரொவைட் பண்ணுவோமா மாட்டோமா? கண்டிப்பா. இதுவுமே இன்க்ளூட் ஆகலையா இந்த ரேஞ்சுக்குள்ள? 3Vல இருந்து 6V into 1H வரைக்குமே நம்ம வீனா என்ன ஹெச்னா தெரியும் இல்லையா? வெர்டிக்கல், 3 sides of vertical to 1 side of horizontal. அதான் ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல்ல எனக்கு வந்து 3 மீட்டர் வருது அப்படின்னா ஹரிசாண்டல்ல ஜஸ்ட் 1 மீட்டர் டிஃபரன்ஸ் தான் வரும். ஓகே, இது அப்படி. ஓகே, ஸோ இது வந்து வெர்டிக்கல் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹரிசாண்டல். இங்க எனக்கு 1 மீட்டர் இருக்கு அப்படின்னா இங்க வந்து 3 மீட்டரா இருக்கும். அதுதான் வந்து 3:1 அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமா 3ல இருந்து 6 வரைக்கும், அதாவது 4, 5 எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? எதுக்காக இன்க்ளைண்டா ப்ரொவைட் பண்றோம்? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, அசர்ஷன் ரீசனிங்கா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் தியரி பேஸ்ட் கொஸ்டினா இதுல கேட்கணும் அப்படின்னா அப்படி கேட்கலாம். ஓகே, எதுக்காக இன்க்ளைண்டா ப்ரொவைட் பண்றோம்? எனி ஐடியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வப்னா, அபி, டெண்டஷியன், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். To increase the surface area. Actually, surface area is partially correct, but exactா சொல்லணும்னா to increase the flow area அப்படின்னு சொல்லலாம். நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா என்னோட ஸ்கிரீன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த லென்த்ல இட் கேன் ஸ்கிரீன் மோர் வாட்டர். கரெக்டா? ஜெஹேன் ராஜா டு அரெஸ்ட் தி ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ். ஆப்வியஸா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சாலுமே ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகும். பட் வாட் இஸ் அ ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னா ஃப்ளோ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றேன் இந்த இடத்துல. ஓகே, ஐ கேன் இன்க்ரீஸ் தி ஃப்ளோ ஏரியா ஆஃப் தி ஸ்கிரீன். ஓகே ஓகே, நம்ம ஆல்ரெடி எனக்கு தெரியும் Q is equal to A into V அப்படின்ட்டு, ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. இங்க ஃப்ளோ ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்றேன். as well as என்ன நடக்கும்? வெலாசிட்டி கம்மியாகும். வெலாசிட்டி கம்மியாகுது அப்படின்னா the efficiency of floating matters to settle is more. ஓகே, ஸோ நான் ஈஸியா வந்து ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸை செட்டில் பண்ண வைக்க முடியும். தட் இஸ் வை வி ஆர் ப்ரொவைடிங் இன்க்ளைன்டு ஸ்ப்ரிங். ஓகே, இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஹைப்போடெனஸ், இது ஒரு ரைட் ஆங்கிளா நான் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா இது ஹைப்போடெனஸ் சைடு, இது ஆங்கிள் இங்க இருக்கு, எங்க வச்சுக்கலாம். சப்போஸ் ஆங்கிள் வந்து இங்க இருக்கு அப்படின்னா இது ஹைப்போடெனஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சைடா. எப்பவுமே ஹைப்போடெனஸ் சைடு நமக்கு பெருசா இருக்குமா, லென்த்தா இருக்குமா? அப்ப ஃப்ளோ ஏரியாவை நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். as well as by increasing the flow area velocity decrease பண்ணிருக்கேன். so efficiency of floating matter to settle increase பண்ணிருக்கேன். இதுதானே நமக்கு வேணும். floating matter தானே நான் செட்டில் பண்ணணும், அதுதான். okay, so Tendashian good ma, Jekin Raja good, you tried to answer and very good for that. okay, fine. Next we are going to see fine screen. ஸோ கோ ஸ்க்ரீன் நம்ம இன்னொரு டேர்ம்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன் ஸ்க்ரீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒயர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒயர் ஸ்க்ரீன்னா என்ன? எப்படி வந்து அது பாரா இருந்ததோ இங்க நமக்கு ஃபைன் ஸ்க்ரீன் ஒயர் மெஷ் மாதிரி இருக்கும். ஒயர் மெஷ்
இல்லை. ஸோ என்னோட கேப் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஒவ்வொரு அந்த கம்பி கம்பியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இந்த ஸ்பேஸிங் இட்ஸ் வெரி மினிமல். எவ்வளோ இருக்கும்? ஜஸ்ட் 4லேருந்து 10 mm. இந்த ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து 10 mm தான் கொஸ்டின் கேட்பான். ஆப்ஷன்ஸில் வந்து 10 mm இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட். 4லேருந்து 10 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதிகமாக எல்லா புக்ஸ்லேயும் கொடுத்துருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 10 mm தான். ஓகேவாம்மா? ஃபைன். ஸோ இதுலேருந்து மேஜராக என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, விச் ஒன் இஸ் மோர் எஃபிஷியன்ட், ஃபைன் ஸ்க்ரீன் ஆர் கோ ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபைன் ஸ்க்ரீனா கோ ஸ்க்ரீனா? அப்வியஸாக வந்து இது ரொம்ப ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வி கோ ஃபார் ஃபைன் ஸ்க்ரீன் தான் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஏன் அப்படின்னா ஃபைன் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இட் கிளாக்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அப்படியே அந்த நான் கோ ஸ்க்ரீனுக்கு பிளேஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஃபைன் ஸ்க்ரீன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கேப் எல்லாம் அடைச்சிக்கும் ஃபுல்லாக. ஏதாவது ஒரு பேப்பர் வருதோ இல்லை ஏதோ வுட் வருது இல்லை லீவ்ஸ் வருது, அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே எனக்கு வந்து அடைச்சிக்கும். அந்த கிளாக்ஸ் அடிக்கடி வந்து கிளாக் ஃபார்ம் ஆகும். இதனால ஹெட் லாஸ் ஏற்படும். ஓகே, ஸோ கிளாக்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்ம்ட். டியூ டு திஸ், இது அடைச்சிக்கிறதுனால ஹெட் லாஸ் ஏற்படும். அதனால கோர்ஸ் இஸ் very efficient when compared to fine screen. Okay, very important question. Kindly keep that in your mind. Okay, very good intention. Course is efficient. Okay mama. ஸோ இதில் இருந்து மோஸ்ட்லி ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். as well as ஹெச் அண்ட் வி வேல்யூஸையும் பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த டயாமீட்டர், ஸ்பேசிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் thing. So the diameters and spacing எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். just if you want you can screenshot it and study. மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? எனக்கு டெப்ரிசஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ், பிரான்ச்சஸ், புஷஸ் இது மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது we go for screen. ஷியாமலா சந்திரசேகரன் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர்ஸ் கெஸஸ் குட். ஓகே, ஸோ ஃபைன் ஸ்க்ரீன் பார்ப்போமா? So it is normally fitted immediately after the core screen. Okay, உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நீங்க வந்து core screen வந்து more efficient சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நான் fine screen ஒன்று பிளேஸ் பண்ணணும்? அதை core screen மட்டுமே பிளேஸ் பண்ணா போதுமே அப்படின்னா, to avoid the load on filters. நான் பெரிய பெரிய பார்ட்டிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துட்டு, எக்ஸாக்ட் வார்த்தை என்னன்னா ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஃபில்டருக்கு வரும்போது எனக்கு பயங்கர லோட் அதிகமாயிரும். நான் திரும்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறது இருக்கும். அப்போ அதனால எனக்கு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதை நான் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பிளேஸ் தி ஃபைன் ஸ்க்ரீன். ஓகே மேம், ஃபைன் ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணுறோம், பட் எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்னா, எப்போவுமே கோர் ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஃபைன் ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, பின்னாடி. Fine. So normally fitted immediately after the core screen. In case of raw storage is provided, fine screens are provided at the outlet from the storage reservoir. So எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஒயர் மெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஓப்பனிங் இஸ் less than 10 mm சைஸ். சப்போஸ் ரேஞ்சாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆப்ஷனில் அப்படிங்கும் போது 4 to 10 mm சைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? மைக்ரோ ஸ்ட்ரெயினா. ஸோ ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஏதோ ஒரு லார்ஜ் ஃப்ளோட்டிங் படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அதை எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தோம். சப்போஸ் இது வந்து ஆல்கே க்ரோத்து, பிளாங்டாங்ஸ் அது மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நாம் அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மைக்ரோ ஸ்ட்ரெயினா. ஸோ கீவேர்டு என்ன இங்கே? பிளாங்டன், ஆல்கே அண்ட் அதர் மைக்ரோஸ்கோபிக் சைஸ் பார்ட்டிகல்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரம் மாதிரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ரிவால்விங் ட்ரம் ஆஃப் அ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ஃபேப்ரிக் ஒயர் மெஸ் தான். ஓகே, அப்படியே நீங்கள் வந்து ஃபைன் ஸ்க்ரீனை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒயர் மெஸ் கேப் இன்னுமே மினிமலாக இருக்கும். எங்கே? மைக்ரோ ஸ்ட்ரெயினில் ரொம்ப குட்டி குட்டி கேப்ஸ் தான் இருக்கும். அண்ட் அது வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ஃபேப்ரிக் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ தட் ஈஸியாக வந்து அவ்வளோ கிளாகும் ஆகாது. கிளாக் ஆனாலுமே அதுவே ஆஸ் இட் இஸ் செல்ஃபாக வந்து ரிமூவ் ஆகிரும். நம்ம வந்து இது ரிவால்விங் மோஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எதுக்காக இதை ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற டவுட் வரும் இல்லையா. இதுவுமே இது ப்ரொவைட் பண்ணுறதுனால ஐ கேன் ஈவன்
even filter out some of the suspended matters, ரொம்ப மைன்யூட்டான suspended matters, plankton, algae, microscopic size particles, இது எல்லாமே நான் ரிமூவ் பண்றதுனால as I already told, filter-ஓட load நான் 50% மேல கம்மி பண்றேன். So which type of treatment equipment is used to do decrease the filter load by 50% அப்படின்னு question கேக்குறாங்க அப்படின்னா you can go for micro strainer. Okay, fine. So next பாப்போமா? Yeah, very important thing, aeration. First வந்து ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்னோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏரேஷனாக இருக்கும். ஏரேஷன் எதுக்கு பண்ணோம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது டிசால்வ்டு கேஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது யூ கேன் கோ ஃபார் ஏரேஷன்ஸ். The process of providing oxygen from the atmosphere to have a beneficial changes in a raw water. So atmosphere இருக்க ஆக்சிஜனை நான் வாட்டருக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றேன். எதுக்காக இன்ஃபியூஸ் பண்ணணும்? ஒன்று, பேட் டேஸ்ட் அண்ட் ஆர்டரை ரிமூவ் பண்றதுக்கு, டிசால்வ்டு கேஸஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருந்தா ரிமூவ் பண்றதுக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது யூசேஜ் இருக்கா அப்படின்னா எஸ், வி ஹாவ் மல்டிபிள் யூசேஜ்மா. ஸோ டிஓ கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். டிஓனா என்னது? டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவோம் இல்லையா? டிஓ கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் கரோசிவ் ப்ராப்பர்ட்டிஸ், வாட்டர்ல CO2 இன்ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதாவது ஒரு ஸ்டீல் பைப்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இட் கிவ்ஸ் தி கரோசிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்டீல் பைப்ல வந்து ஈவன் கரோசிவ் ப்ராப்பர்ட்டி கரோஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஏரேஷன். ஏரேஷன் கொடுத்து வெரி குட் இன்டென்ஷன், டிசால்வ்டு ஆக்சிஜன் இஸ் ரைட். ஸோ கரோசிவ் ப்ராப்பர்ட்டி இன்ஃபியூஸ் பண்றேன். எதுக்கு? CO2 ரிமூவ் பண்றது மூலமா. CO2 ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ DO கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றேன், reduces the corrosive property of water by removing the CO2. ஓகேங்களா? இதை தவிர்த்து ஈவன் ஏதாவது வால்டைல் லிக்விட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நான் சப்ளை பண்ற வாட்டர்ல இந்த மாதிரி ஃபினால்ஸ், ஹியூமிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி வால்டைல் லிக்விட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாலுமே ஏரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகே, just note all this point. Fine. எதுக்காக ஏரேஷன் பண்றோம்னு தெரிஞ்சிச்சா? பட் மேஜரா क्वेश्चन கேக்குறாங்க, அந்த மேட்ச்ல ஃபாலோயிங்லாம் கொடுத்து கேக்குறாங்க அப்படிங்கும் போது இதுதான் ஆப்ஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? பேட் டேஸ்ட், ஆர்டர், டிசால்வ்டு கேஸஸ் ரிமூவ் பண்றது தான் ஆப்ஷனா இருக்கும். அதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரியா? ஃபைன். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம்? we have 4 methods: gravity aerator, spray tower, air diffusers, cascade aerator. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிராவிட்டி ஏரேட்டர் பார்க்கலாம். இது மெயினா நம்ம வந்து ஃபெரஸ் அண்ட் மெக்னீஷியம் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி இதை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஏர் சப்ளை பண்றது மூலமா, அதாவது எனக்கு வாட்டர்ல அதிகமா ஃபெரஸ் மேக்னஸ் இருக்குங்க, அதை நான் ரிமூவ் பண்ணும். எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன்? ஏரேஷன் ப்ராசஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தடா அதை படிக்கணும். அப்ப ஆக்சிஜன் இன்ஃபியூஸ் பண்றது மூலமா தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வி ஆர் எக்ஸ்போசிங் அவர் வாட்டர் டு தி அட்மாஸ்பியர். அப்போ அதுல கேஸ், அதாவது ஏர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குமா, அந்த ஏர் கண்டென்ட் இருக்கிற ஃபெரஸ் அண்ட் மேக்னீஸ் கூட ரியாக்ட் ஆகி பிரிசிபிடேட்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பிரிசிபிடேட் அப்படியே படிமானம் கீழே வந்து படிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம்ல. இப்படிதான் வந்து வி ரிமூவ் ஃபெரஸ் அண்ட் மேக்னீஸ் பிரிசிபிடேட்ஸ். ஓகேங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்? KMnO4. ஓகேங்களா? சஃபிக்ஸ் KMnO4. So it is the most efficient method for the removal of CO2. Which one is the most efficient method for removal of CO2 அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா it is nothing but gravity aerator. Okay, fine. So next method பார்க்கலாம், spray tower or nozzle method. So இதுவுமே வந்து CO2 ரிமூவ் பண்றதுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படி சொல்லலாம். பட் ஏன் வந்து இது ஜஸ்ட் ஒரு 80% ரிமூவலுக்கு தான் யூஸ் ஆகும். CO2 ஜஸ்ட் 80% ரிமூவலுக்கு தான் யூஸ் ஆகும். பட் இது பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ரிமூவ் அப் டு 99%. ஓகேங்களா? 90% to 99% வரைக்கும் என்னால் CO2 ரிமூவ் பண்ண முடியும். பட் இதை வந்து ரொம்ப காஸ்ட்லி. திஸ் ஒன் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இதை வந்து நம்ம அவ்வளோ கன்சிடர் பண்ண மாட்டோம். சாரி, இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஏரேஷன் இஸ் எஃபெக்டட் பை ஸ்பெஷலி டிசைன் நாசில் which directly split the thin jet of water against the metal plates to produce a fine spray which exposes countless droplets of water to the atmosphere. So tank இங்க இருக்கு. இதுல இந்த இன்லெட்ல நான் வாட்டர் சப்ளை பண்றேன். நிறைய நாசல்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்.
நாசல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த பைப் மூலமா நான் வாட்டரை சென்ட் பண்ண போறேன். இந்த நாசல் என்ன பண்ணும், அந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடுமா? ஸோ ஒன்ஸ் அதை ஸ்ப்ரே பண்றதுனால, அட்மாஸ்பியர்ல ஸ்ப்ரே பண்றதுனால த கான்டாக்ட் between the atmosphere and the water gets an increases. அப்போ அதுல பிரசன்ட் ஆயிருக்க வாட்டர் ஏர் கண்டென்ட் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? வாட்டரை ஏரேட் பண்ண முடியுமா? எஸ், திஸ் இஸ் ஹவ் வி ஏரேட் தி வாட்டர். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த பைப் மூலமா நான் தண்ணியை சென்ட் பண்றேங்க. இங்க வந்து நாசில் பிரசன்ட் ஆயிருக்கு, நிறைய நாசில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து எனக்கு வாட்டர் ஸ்பிட் அவுட் பண்றது மூலமா ஐ கேன் ஏரேட் மை water. Okay, so this is also used for the removal of carbon dioxide and iron. Okay, fine. Next papuma, air diffuser. Diffused air aerator consists of a tank in which air is bubbled upwards from the diffuser pipe laid on an air hose in a diffuser. Okay, இந்த மெக்கானிசம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். Same, I'm taking a water tank. இங்க எனக்கு டிஃப்ளெக்டர் பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க இங்க ஒரு நாசில் மாதிரி செட் பண்ணி ஐம் கிவிங் ஏர் டு இட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் மூலமா ஏர் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்க வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப போரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மேட் ஆஃப் அ போரஸ் மெட்டீரியல், ஸோ தட் ஏர் இன்ஃபியூசஸ் டுவர்ட்ஸ் தி வாட்டர். இப்படிதான் வந்து வாட்டரை நம்ம டிசால்வ் பண்ணுவோம். இதுல ஏர் டிஃப்யூசர் இல்லை, ஜஸ்ட் ஒரு நாசில் மூலமா நான் ஏரை வந்து சப்ளை பண்றேன். ஓகே, ஹியர் we are supplying the air. And இதுல இருந்து வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, at what percentage it removes the CO2 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். And what is the retention time இது கேட்பாங்க. It is 15 minutes. Retention time of the air diffuser is 15 minutes. Okay, fine. ஸோ ரிடென்ஷன் டைம்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் இங்கே டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஒன்ஸ் என்னோட மாலிகுல்ஸை நான் சப்ளை பண்ணேன் அப்படின்னா இது எவ்வளோ டைம் டேக்கிங், அதாவது த டைம் டேக்கன் ஃபார் ஏர் டு டிஃப்யூஸ் இன் வாட்டர். ஓகே, ஸோ நான் வந்து சர்டன் டைம் அலோவ் பண்ணும், நான் படுக்க ஏர் சப்ளை பண்ணிட்டே இருக்கேன், வாட்டரோட ஃப்ளோ வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இங்கே வந்து நான் இந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கும் போது எனக்கு ஏர் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. சர்டன் டைமுக்கு நான் வாட்டரை அந்த இடத்துல ரீடைன் பண்ணி வச்சிருக்கணும். அது எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் நத்திங் பட் 15 minutes. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பைப்ல நான் ஏர் சப்ளை பண்றேன், அங்க வெளியே எனக்கு வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல நான் ஏரை இன்ஃபியூஸ் பண்ணணும். எவ்வளோ டைமுக்கு நீங்க அந்த வாட்டரை செட்டில் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னா 15 minutesக்கு நீங்க செட்டில் பண்ணி வச்சிருக்கணும். Okay, fine. So next move on to the next cascade aerator அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஏரேட்டர் பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. ஜஸ்ட் ஒரு ஆர்சிசி ஸ்லாப்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டயால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ வாட்டரோட சப்ளை ஒன்று உள்ள இருந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த ஸ்டெப் வைஸ்ல என்னோட வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி, இந்த ஸ்டெப்பா இறங்கி வர மாதிரி. ஸோ எதுக்காக இப்படி பண்ணணும், அட்மாஸ்பியர் கூட அந்த வாட்டர் வந்து நிறைய கான்டாக்ட்ல ஏற்படுத்தா, ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் தானே எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு வரும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப் வைஸும் எனக்கு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு வரும் இல்லையா. ஸோ அதனால என்ன ஆகுது, எனக்கு அந்த ஏர் இன்ஃபியூசிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகுது. இப்படிதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஏரேட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கேஸ்கேட் ஏரேட்டர். சின்ஸ் we have two types. Okay, so என்னோட இன்லெட் வந்து இங்க இருக்கும், அவுட்லெட் வந்து இங்க இருக்கும். இப்படி இன்லெட் கொடுக்கறது மூலமா இப்படி கூட வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்ஸ். இதுவுமே கேஸ்கேட் ஏரேட்டர்ல தான் வரும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஏரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன மேம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ வாட் இஸ் த சீப்பஸ்ட் மெத்தட் ஆஃப் ஏரேட்டர், இது வந்து ரொம்ப சீப் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கேஸ்கேட் ஏரேட்டர். as well as it removes 20 to 45% of CO2 and 35% of H2S. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைட் is removed by which method அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் நத்திங் பட் கேஸ்கேட் ஏரேட்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் ஏரேஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம்.
ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ தட் நெக்ஸ்ட் இதில் வந்து செடிமெண்டேஷன் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன். கண்டிப்பாக கொஷின் வரக்கூடிய போர்ஷன் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். ட்ரீட்மெண்ட்ல கொஷின் ஆப்வியஸாக இதுல இருந்து கேட்பான் அப்படின்னா கண்டிப்பாக அது செடிமெண்டேஷன் டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் we are going to deal with sedimentation and stay tuned with Sparks Academy for more updates like இது மாதிரி ஃப்ரீ கான்செப்சுவல் செஷன்ஸ், தென் கொஷின் டிஸ்கஷன்ஸ், இது மாதிரிலாம் ரெகுலராக நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.